Good evening, students. இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் மேக்ஸ்ல டேர்ம் த்ரீல அஞ்சாவது பாடம் மணி அப்படிங்கிற பணம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா பைசா மணி அப்படின்னா என்ன, அதனுடைய அடிஷன், சப்ராக்ஷன் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதனுடைய வேர்ட் ப்ராப்ளம்ஸ், வாக்கிய கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பார்க்க போறோம். ஸோ வாக்கிய கணக்குகள் எப்படி வந்து சால்வ் பண்ணுவோம், இப்போ ஒரு வேர்ட் ப்ராப்ளம்ஸ்னா லைக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் ஒரு குட்டி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது லெசன் டிஸ்கஷன்ல போயிடலாம். ஓகே, ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். ஸோ நம்மள யாருக்குமே வந்து இந்த ஷூ அப்படிங்கிறது வந்து பிடிக்காத பசங்க இருக்கவே மாட்டாங்க. ஷூவும் பாலும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப லைக் பண்ணுவோம். ஸோ இந்த ஷூவை பத்தி தான் ஒரு ஸ்டோரி. ஓகேவா? 1960 அமெரிக்கால ஒரு பையன் இருந்தான். ஒரு 25 வயசு பையன். ஓகேவா? சோ அவனுக்கு வந்து தனியா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். சோ அப்போ அவன் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு ஏத்த மாதிரி, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஒரு கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். சோ அன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து ரொம்ப அதிகமா விலை இருக்கிறது, அதிகமா வெயிட் இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட ஸ்போர்ட் ஷூஸ் தான் வந்து அங்க கிடைக்கும். ஆனா அதுக்கு பதிலா ஜப்பான்ல இருந்து ஸ்போர்ட் ஷூவை கொண்டு வந்து இங்க வந்து இறக்குமதி பண்ணி வித்தா அந்த வியாபாரம் வந்து அவனுக்கு வெற்றி வருமா அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட் ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமான்னு அவனுடைய தாட் ப்ராசஸ். அப்ப இத போய் அவருடைய அப்பா கிட்ட போய் சொல்றாரு அந்த பையன். ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷூடைய பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, கடை ஸ்டார்ட் பண்ணணும்னு. எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஜப்பான்ல இருந்து வந்து இறக்குமதி பண்ணி சேல்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவங்க அப்பா வந்து என்ன பண்றாரு, $50 அன்னைக்கு 1960 $50 கடனா கொடுக்குறாரு. சும்மா கொடுக்கல, கடனா கொடுக்குறாரு. நீ உன்னோட தொழில வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா எனக்கு இந்த பணத்தை நீ திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அன்னைக்கு $50 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பைசா. சோ அப்ப வந்து அவனுக்கு இந்த $50 வச்சு வந்து நம்மளால தொழில் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது? நம்பிக்கை, கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ட் இருந்தது. சோ அப்ப அவன் வந்து அந்த பையன் எம்பிஏ படிச்சிருக்கான். சோ எம்பிஏ படிச்சிருக்கான். அவன் படிக்கிற காலத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொழில் சம்பந்தமாலாம் நிறைய வந்து அவனுக்கு வந்து ஆராய்ச்சி கட்டுரை அதெல்லாம் வந்து நிறைய இது பண்ணியிருக்கான். சோ தொழில் தொடங்கணும், தனியா பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற திட்டம் மட்டும் நம்மளுக்கு இருந்தா போதுமா? போதாது, பைசா வேணும். சோ அப்பதான் வந்து உம், விளையாட்டுல அவனுடைய ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவனுக்கு கோச்சா இருந்தவரே அவன் கூட சேர்ந்து வந்து தொழில் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட இருக்கிற சேவிங்ஸ், அவங்க அப்பா கொடுத்திருக்கிற பைசா, அவனுடைய ஸ்போர்ட்ஸ் கோச்சர் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்தா போட்ட அமௌண்ட் எல்லாம் சேர்த்து $500 வருது. சோ $500 வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான முதலீடு தான் அது, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அப்ப ஜப்பான்ல இருந்து ரொம்ப குவாலிட்டி, ஜப்பான்ல குவாலிட்டியான ஷூ. இங்க அமெரிக்கால வந்து ஜெர்மன் ஷூஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இந்த பையன் என்ன பண்றாரு, ஜப்பான்ல இருந்து இந்த $500 குவாலிட்டியான ஷூஸ வந்து இறக்குமதி பண்றாரு. அமெரிக்கால பண்ணி வந்து அங்க இருக்கிற எல்லா செப்பல் விற்கிற கடை, ஷூ விற்கிற கடைக்கெல்லாம் போய் 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 இந்த ஷூஸோடைய மாடல்ஸை கொடுத்து
விக்கிறதுக்காக என்ன, அதாவது நம்ம இப்போ ஒரு பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய எடுத்த உடனே கடையை திறந்து ஆரம்பிச்சு உட்காந்து இதை விற்க முடியுமா முடியாதான்னு பார்க்க முடியாது. நம்ம ஒரு 10 கடை இந்த பொருளை எந்தெந்த கடைகள் எல்லாம் விற்கிறாங்களோ அங்க கொண்டு போய் கொடுத்து கேட்டு ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கடையில வந்து இதை சேல் பண்ணி கொடுங்க. அப்ப நம்மளோட பொருளுக்கு நிறைய வந்து சேல்ஸ் பீஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை வச்சு நம்ம ஒரு கடை ஆரம்பிக்க முடியும். இது எதுவுமே தெரியாம நம்மளால உடனடியா பண்ணோம்னா அதுல ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நம்ம வந்து இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஷூஸ்க்கு மட்டும்தான் முதலீடு போட்டிருக்காரு. கடைக்கோ இடத்துக்கோ மத்த திங்ஸ் வாங்குறதுக்கோ எதுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, முதலீடு இல்ல. சோ அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு கடையா ஏறி வந்து இது பண்றாரு. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஜெர்மன் ஷூவை யூஸ் பண்ணி பழகிட்டு அந்த கடைக்காரங்களுக்கு எல்லாம் வந்து இது புது உரமா இருக்கு, இது விக்குமா விக்காதா, இல்லைன்னா பணத்தை எல்லாம் கொடுத்து சரக்கு வாங்கிட்டு கடைசியில விக்கலைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. யாருமே வாங்கல. ஆனா இந்த பணத்தை எல்லாம் செலவழிச்சு சரக்க வாங்கிட்டோம், அதை விற்க முடியாது அப்படின்னு போகும்போது அவங்க தோத்து போனதா நினைச்சு அப்படியே போய் மூலையில உட்காரல. அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க அவங்களோட கோச்சும் அவங்களும் வந்து அவங்க கோச் கிட்ட ஷூ இருக்கு, சரி கார் இருக்கு, அந்த கார்ல இந்த ஷூ எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு கிரவுண்ட்ல பசங்க விளையாடுற கிரவுண்ட் இருக்கு இல்லையா, எங்க வந்து அதிகமா வந்து விளையாடுறாங்களோ அந்தந்த கிரவுண்டுக்கு கொண்டு போய் இந்த ஷூஸ டைரக்டாவே சேல் பண்ணாங்க. யூஸ்வலா வந்து நம்மள மாதிரி வந்து பசங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து பொருள் புதுசா வந்ததுன்னா டக்குன்னு வந்து அட்ராக்ஷன் ஆகும் வாங்குறதுக்கு. 5000 ரூபாய் கொடுத்து வாங்குற இடத்துல 500 ரூபாய்க்கு ஒரு ஷூ கிடைச்சா எல்லாருமே வந்து பசங்க டக்குன்னு யோசிக்க தானே செய்வாங்க வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாருமே வந்து வாங்குறாங்க. அவங்களால அந்த பையனுடைய பேச்சு திறமையால வந்து அவனோட பொருளை வந்து நிறைய வந்து அவனுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடிஞ்சுது. அவனுக்கு அவ்வளோ ஷூஸுமே அந்த டைம் இறக்குமதி பண்ண அந்த $500 இறக்குமதி பண்ண எல்லா ஷூஸையுமே சேல் பண்ண முடிஞ்சுது. கடையில கொடுத்து சேல் பண்ணியிருந்தா கூட அவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் அந்த ஷூஸ் சேல் ஆயிருக்காது. அவன் அந்த கிரவுண்ட்ல போய் கூவி வித்ததுனால எல்லாமே வந்து சேல் ஆயிடுச்சு. சோ அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு வர பிரச்சனைய வந்து தடையா பார்க்காம அத வந்து படிக்கட்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேல மேல உயர்ந்துட்டே போக முடியும். சோ அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஷூவோடைய கதை எங்க இருந்து அதனுடைய ஒரிஜினாலிட்டி வந்தது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நைக் ஷூ இருக்கு இல்லையா, அதனுடைய ஓனர் தான் 1960 வருஷம் அமெரிக்கால வெறும் 500 ரூபீஸ் வச்சு இந்த கடைய ஷூவுடைய தொழில ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வந்து பல உலகத்துல வந்து ஆலமரம் மாதிரி பல பிரான்ச்சஸ் கிளைகள், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நைக் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே கிடையாது. சோ அந்த அளவுக்கு வந்து வெறும் 500 ரூபா $500 முதலீட்டுல ஆரம்பிச்சது. அவரோட கார் டிக்கில தான் வச்சு சேல் பண்ணாரு. அதான் அவரோடது கூட கிடையாது, அவர் கோச்சோடது. அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து வேர்ல்ட் லெவல்ல அது ஒரு ஃபேமஸ் பிராண்ட் நைக் அப்படிங்கிறது. சோ அந்த அளவுக்கு அது வந்து வளர்ந்திருக்காரு அப்படின்னா, எல்லாருமே வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திப்பாங்க. பட் அந்த தோல்வியால நம்ம வந்து துவண்டு போகாம அதை ஒரு வெற்றி படிக்கட்டா நினைச்சு மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். இது நான் சொன்னது வந்து அவருடைய ஸ்டோரியில ஒரு 10% தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 90% வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? அது நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா இனி வர ஒவ்வொரு கிளாஸ்லயா நான் சொல்லி கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப லெசனுக்கு போயிடலாமா? இன்னைக்கு பாடத்துல பாத்தீங்கன்னா மணி. சோ மணி அப்படின்னா பணம், தமிழ்ல பணம். பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிற பழமொழி வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இல்லையா? சோ பணம் இல்லைன்னா நம்மளால வீட்டை விட்டு வெளியில வாசல்ல காலை வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் கூட ஆக முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும்னா 2 ரூபாயாவது பஸ் டிக்கெட் வேணும். இல்லைன்னா நடந்து போவோம். எவ்வளவு தூரம் நடப்போம்? ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நடப்போம். 3 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் மயக்கம் வரும், அங்க தண்ணி வேணும்னு கேட்போம். தண்ணி நம்ம கையில இல்லைன்னா அதுக்கு பைசா வேணும். சோ பணம் பத்தும் செய்யும், பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஓகே. சோ இப்ப இந்த வாக்கிய கணக்குகள் இதுல என்ன சொல்றாங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ். வேர்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 25 ரூபாய் 50 பைசா, 75 ரூபாய் 30 பைசா, அடிஷன், இதுல சப்ராக்ஷன், இதுல மல்டிபிளிகேஷன் பார்த்தோம்.
இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க கடைக்கு போறீங்க, 1 கிலோ வெங்காயம் வந்து 60 ரூபா 50 ரூபா, 3 கிலோ வெங்காயம் வாங்குறீங்க. சோ அப்ப எத்தனை ரூபாய் கொடுப்பீங்க? இல்லைன்னா உங்க கையில வந்து 200 ரூபாய் இருக்கு, 1 கிலோ வெங்காயத்தினுடைய விலை வந்து 50 ரூபா, 1 கிலோ தக்காளியுடைய விலை வந்து 30 ரூபா, 1 கிலோ ஆரஞ்சுடைய விலை 80 ரூபா. சோ நீங்க வாங்கியிருக்கிறது 1 கிலோ வெங்காயம் 50 ரூபா, 2 கிலோ தக்காளி 60 ரூபா, 1 கிலோ ஆரஞ்சு 80 ரூபா. இதை ஆட் பண்ணீங்கன்னா 8 6 14, 14 5 19, 190 ரூபா. 200 ரூபா உங்க கையில இருக்கு, 190 ரூபா கடைக்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா மீதி எவ்வளவு கிடைக்கும்? 10 ரூபாய். இந்த மாதிரி கணக்குகள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மணிங்கிற லெசன் முடிஞ்சிடும். அடுத்த கிளாஸ்ல ஃபிராக்ஷன்ஸ் போயிடலாம். சோ எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு எம்சிக்யூ இருக்கு. எம்சிக்யூ வந்து உங்க புக்ல இருக்கிறதே தான் கொடுத்துருக்கேன். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் தான். சோ ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்ப லெசன் உள்ள போயிடலாமா? எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா? சோ இருங்க, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்துடுறேன். எக்ஸசைஸ் 5.2ல மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது உங்களுக்கு வந்து எம்சிக்யூல கொடுத்தாச்சு. தேர்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, 1 கிலோ தக்காளியின் விலை ரூபாய் 15 எனில் 5 கிலோ தக்காளியின் விலையை காண்க. சோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வேர்ட் ப்ராப்ளம்ஸ், தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதை வச்சுதான் உங்களுக்கு சம்ஸே இருக்கும். ஓகேவா? சோ அததான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஓகே. The cost of 1 kg tomato is rupees 15. Find the cost of 5 kgs tomato அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 5.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், சாரி தேர்ட் கொஸ்டின். ஓகே, என்ன போடணும்னா, காஸ்ட் ஆஃப் 1 kg tomato is equal to rupees 15. Cost of 5 kg tomatoes equal to rupees 15 into 5, 15 into 5. So 15 5 நான் இங்க தனியா பெருக்கிறேன். 5 5 25, 5 மீதி 2, 5 5 5 2 7, 75. That is equal to rupees 75. வேர்ட் ப்ராப்ளம்னா இந்த மாதிரி வேர்ட்ல எழுதிதான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, காப்பி பண்ணுங்க. அடுத்தது 4வது கேள்வி. ஒரு முட்டையின் விலை ரூபாய் 4.50 எனில் 20 முட்டைகளின் விலையை காண்க. 4 ரூபாய் 50 பைசா எனில் 20 முட்டைகளின் விலையை காண்க. The cost of one egg is rupees 4.50. Find the cost of 20 eggs. தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல எழுதுறேன். சோ the cost of one egg equal to rupees 4.5. 4 ரூபாய் 50 பைசா. Cost of 20 egg equal to rupees 4.50 into 20. ஓகேவா? சோ நான் இங்க தனியா எடுத்து மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். 4.50 into 20. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 0 0.0, 2 0 0, 2 5 10க்கு 0, மீதி 1, 4 2 8 1 9, 90.
0009. இங்க மொத்தம் வந்து எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ இருக்கு. இங்க வந்து புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. அப்ப இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் வைக்கணும். அப்ப இங்க என்ன போடுவோம்? which is equal to ₹90, which is equal to ₹90. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இடமதிப்புகள், எவ்வளோ பிளேஸ் வேல்யூஸ் இருக்கோ அதே வேல்யூஸ் இங்க நீங்க தள்ளி வச்சா போதுமானது. ஓகேவா? ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையின் விலை ஈக்குவல் டு ₹4.50 எனில் 20 முட்டைகளின் விலை இஸ் ஈக்குவல் டு ₹4.50 இன்டூ 20, therefore ₹90 தமிழ்ல. ஓகே, ஓகே. அடுத்தது கொஸ்டின் ரீட் பண்றேன். குழந்தைகள் தின விழாவில் பங்கேற்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தலா ஓர் எழுதுகோலை வழங்க பள்ளி மேலாண்மை குழு முடிவெடுக்கிறது. ஓர் எழுதுகோலின் விலை ₹18 எனில் 256 குழந்தைகளுக்கு எழுதுகோல்கள் வாங்க அவர்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? The school management has decided to give a pen for all children participating in the Children's Day celebration. The cost of a pen is ₹18. How much money do they need to buy pens for 256 children? Okay. So step by step போடலாம். ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வருஷம் வரும்போது ஈஸியா இருக்கும். சரியா? கொஸ்டின் நம்பர் 4. ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? நம்ம ஒரு பேனாவோட விலை எவ்வளவு, அப்புறம் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் இருக்காங்க, அப்புறம் எவ்வளவு பைசா நமக்கு தேவை. இதுதான் ஸ்டெப். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பேனா ₹18, 256 குழந்தைங்க படிக்கிறாங்க, எல்லாருக்கும் பேனா கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பேனாவின் விலை என்ன, மொத்தம் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை, எவ்வளவு ரூபாய் தேவைப்படும்? ஓகே, இதுதான் வந்து ஆர்டர். கொஸ்டின் நம்பர் 5. காஸ்ட் ஆஃப் எ பென். காஸ்ட் ஆஃப் எ பென் இஸ் ஈக்குவல் டு ₹18, 18. நம்பர் ஆஃப் சில்ட்ரன், 256. மணி நீடட், தேவைப்படும் பணத்தின் அலகு 256 into ₹18. இதை நான் தனியா மல்டிப்ளை பண்றேன். 256 into 18. 8 48க்கு 8 மீதி 4, 8 5 40 44க்கு 4 மீதி 4, 8 2 16 20, 1 6 5 2, 8 6 4 10க்கு 0 மீதி 1, 5 + 1 6, 2 + 2 4, 4608. அப்போ ரூபாய் 4608. தேவைப்படும் பணமானது 4608. சோ இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கால்குலேட் பண்ணும். சரியா? கொஸ்டின் நம்பர் 6. ஒரு பழ வியாபாரி 8 திராட்சை பெட்டிகளை 2000க்கு வாங்குகிறார் எனில் ஒரு பெட்டியின் விலை என்ன? A fruit seller buys 8 boxes of grapes for ₹2000. What is the cost of one box? ஓகே, இப்போ இவ்ளோ நேரம் பார்த்த கணக்குல என்ன பண்ணீங்க, இப்ப பார்த்த கணக்குல என்ன பண்ண போறீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க தெரியல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இப்போ இந்த கணக்குல 5வது கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பேனாவோட விலை ₹18. அப்ப 256 பேனா வாங்கணும்னா எத்தனை ரூபான்னா மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். ஒரு பொருளின் விலையை கொடுத்து பல பொருட்களின் விலையை கேட்டால் அங்கு பெருக்க வேண்டும். அதே வந்து
ஒரு மொத்த விலையை கொடுத்து அதிலிருந்து ஒரு பொருளின் விலையை கேட்டால் அதற்கு வகுக்க வேண்டும். கான்செப்ட் ஓகேவா? சோ ஒரு பொருள், ஒரு சிங்கிள் பென்னோடைய ரேட் கொடுத்துட்டு மல்டிபிள் பென்ஸ்க்கு கேட்டாங்க, n number of பென்ஸ்க்கு கேட்டாங்கன்னா that n number into that 20 rupees or 30 rupees that value. இதே வந்து n number value 3000 rupees கொடுத்துட்டு ஒரு பேனாவோட விலை என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 3000 rupeesக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை பேனா வாங்கியிருக்காங்க, so that that 3000 divided by that பேனா எவ்வளவு வாங்கியிருக்காங்க. சோ அது டிவைடட், அந்த டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை தட் கவுண்ட் போட்டோம்னா ஒரு பொருளோட விலை என்னன்னு கிடைக்கும். சோ பலது கொடுத்து ஒண்ணு கேட்டா வகுத்தல், ஒண்ணு கொடுத்து பலது கேட்டா பெருக்கல். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? சோ இப்ப பாருங்க மொத்தம் 8 பாக்ஸ் இல்லையா? நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து 8. காஸ்ட் ஆஃப் 8 பாக்ஸ், காஸ்ட் ஆஃப் 8 பாக்ஸ் வந்து ரூபீஸ் 2000. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 பாக்ஸ் இஸ் ஈக்வல் டு 2000 டிவைடட் பை 8. அப்போ 2000 8ஆல வகுக்கணும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த ரெண்டுங்கிறது 8ஐ விட சிறிய எண், அப்போ 20 அப்படின்னு எடுத்துக்கணும். 2 எடுக்க கூடாது, 20. அப்போ 8 2 16. 20ல 16 கழிச்சா 4. அடுத்தது இந்த ஜீரோவை இறக்கிக்கோங்க, 40. 8 5 40. சோ இது ஜீரோ ஆயிடுச்சு. இந்த ஜீரோவும் இங்க கீழே இறக்கும் போது மேல இந்த ஜீரோவை போட்டுக்கணும். ஓகே, கீழே ஒரு ஜீரோ தான் அலோட், 2 ஜீரோ போடும்போது மேல இன்னொரு ஜீரோ போட்டுட்டீங்க. சோ அப்போ ஒரு பாக்ஸோட விலை என்ன? ரூபாய் 250. இங்க ஈவா என்ன மதிப்பு கிடைக்கிறதோ அதுதான் அதனுடைய விலை. இல்ல நீங்க கேன்சலேஷன் தெரியாது உங்களுக்கு, தெரிஞ்சதுன்னா 8 1 8 8 2 16 இப்படியே போடலாம். இன்னைக்கு இன்னும் வந்து அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம கேன்சலேஷன் மெத்தட் பார்க்கலாம். சரியா? ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் 7. சரி, கொஸ்டின் நம்பர் 7 ரீட் பண்ணிடுறேன். ஒரு இனிப்பு கடையில் 18 கிலோகிராம் இனிப்புகளின் விலை ரூபாய் 2520 இருக்கின்றது எனில் 1 கிலோகிராம் இனிப்பின் விலை என்ன? In a sweet stall, the cost of 18 kg of sweets is rupees 2520 rupees. What is the cost of 1 kg of sweet? So என்ன பண்ணிருக்காங்க இங்க 18 கிலோவோட மதிப்பை ஒட்டுக்க கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து நான் 1 கிலோக்கு என்னவோ அது கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? சோ என்ன பண்ணுவோம்? வகுத்தல். Cost of 18 kg of sweet. 18 kg of sweet is equal to rupees 2520. So cost of 1 kg equal to 2520 divided by 18. So 2520 18ஆல வகுக்கும் போது இங்க 18 அப்படின்னா இங்க என்ன இருக்கு? 25. 18 1 18, பேலன்ஸ் 7. அடுத்த 2 இறக்கிக்கோங்க, 72. 18 4 72. சோ 0, இங்க ஒரு 0.
இங்க ஜீரோ போடணும். இங்க ரெண்டு ஜீரோ வரும்போது மேல ஒரு ஜீரோ. சோ அப்போ காஸ்ட் ஆஃப் 1 kg இஸ் rupees 140. இந்த ரூபீஸ், கிலோகிராம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. பிகாஸ் இதெல்லாம் தப்பு வரும். தப்பு வரும்ல, மார்க்ல கம்மி பண்ணுவாங்க. சரியா? சோ வாக்கிய கணக்குகள் அப்படிங்கிறது இந்த பெருக்கல், வகுத்தல், கழித்தல், கூட்டல் இதுலதான் வந்து உங்களுக்கு வரும். சரியா? சோ அடுத்த வகுப்புல நம்ம பின்னங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்ப்போம். ஓகே. பின்னங்கள் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் டாபிக். சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்ப வந்து எம்சிக்யூ காட்ட போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எல்லாமே ஒர்க் அவுட் பண்ற ப்ராப்ளமா தான் இருக்கும். சோ அதனால ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணுங்க. சாட் செஷன் அன்மியூட் பண்ணி கூட நீங்க சொல்லலாம், பிரச்சனை எல்லாம் இல்ல. ஆப்ஷன்ஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து ஃபில்அப்ஸ், fill in the blanks. No four options. ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு ஒரு நிமிடம் டைம் தரேன். ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க, மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க, சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சரை கரெக்டா சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 1. ரூபாய் 35.50 கூட்டல் 4.50 என்ன ஆன்சர்? rupees 35.50 plus rupees 4.50 is equal to dash. ரெண்டையும் ஆட் பண்ணி கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க அட்மிட் பண்ணி கூட சொல்லலாம். Question number 2. Rupees 7,500 plus rupees 3,000. ரூபாய் 7,500 கூட்டல் ரூபாய் 3,000 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? Question number 3. ரூபாய் 1000 கழித்தல் ரூபாய் 230. Rupees 1000 minus rupees 230. Rupees 1000 minus rupees 230. Question number 4. Rupees 75.50 minus rupees 30.25 is equal to dash. Rupees 75.50 minus rupees 30.25 is equal to dash. ரூபாய் 75.50 மைனஸ் ரூபாய் 30.25. Question number 5. Rupees 75 into 5.
rupees 75 into 5. So 75 into 5. Rupees 200.25 divided by 25. Rupees 200.25 divided by 25. ரூபாய் 200.25 வகுத்தல் 25. ரூபாய் 200.25 வகுத்தல் 25. Question number 7. Rupees 3,500 divided by 500 is equal to dash. Rupees 3,500 divided by 500 is equal to dash. ரூபாய் 3,500 வகுத்தல் 500 is equal to dash. Rupees 15.50 into 100 is equal to dash. Rupees 15.50 into 100 is equal to dash. Question number 9. Rupees 98,725 into 5 is equal to dash. ரூபாய் 98,725 into 5 is equal to dash. Rupees 7,980 divided by 80 is equal to dash. Rupees 7,980 divided by 8 is equal to dash. ரூபாய் 7,980 வகுத்தல் 8 is equal to dash. ஓகே, ஹோப்ஃபுல்லி எல்லாரும் கரெக்டா ஆன்சர்ஸ் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணி தான் போடணும். பெருக்கல் வகுத்தல் இதுதான் கொடுத்திருந்தேன் இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 2 டிஜிட் 3 டிஜிட் 4 டிஜிட் 5 டிஜிட் வரைக்கும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. டேர்ம் 1ல இருந்து டேர்ம் 3 வரும்போது 5 டிஜிட் 6 டிஜிட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டோம். ஸோ இனியும் அடுத்தடுத்த வருஷம் போகும்போது இந்த பெருக்கல் வகுத்தல் இதுக்கெல்லாம் நமக்கு வந்து செப்பரேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ இப்பவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லீவ்ல எல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம நிறைய வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் எல்லாம் 4 டிஜிட் 5 டிஜிட் வேல்யூஸ் எல்லாம் வந்து பண்ணி பழகுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல
வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.